ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் அடங்கிய ராசி மண்டலம். சிம்மராசிக்கு வருகிற சூரிய கிரகணம் சிறப்பாக இல்லை, நல்லபடியாக இல்லை. உங்கள் ராசிநாதன் கிரகணத்தில் உட்படுறாரு. பிப்ரவரி 17 நடக்குது. 2 நாள் தோஷம். பிப்ரவரி 17, 18, 17 ஹோல் டே, அடுத்து 18 முழு நாட்கள். ஸோ 2 நாட்கள் இங்கே கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. இந்த வருடம் நடக்கிற முதல் சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் அப்படின்னாலே என்னென்னா, சூரியன் ராகுவால் பிதிக்கப்படுவார். சரியா நேர்களே? சூரிய கிரகணம் பெரும்பாலும் அமாவாசை ஒட்டி தான் நடக்கும். சரியா? சந்திர கிரகணம் பௌர்ணமி நடக்கும். ஏன்னா பௌர்ணமி சந்திரனை மையப்படுத்தி நடக்கிறது, அமாவாசை சூரியனை மையப்படுத்தி நடக்கிறது. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க. பிதர்கள்னு யார்? அப்பா வழி உள்ள உறவு முறைகள். அப்பா பெற்ற அப்பா, தாத்தா, பாட்டேன், முப்பாட்டேன், இவங்களுக்கெல்லாம் பிதர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் பண்ணுறோம். ஸோ சூரிய கிரகணம் எப்போயுமே அமாவாசை ஒட்டி தான் நடக்கும். இந்த வருடம் பிப்ரவரி 14 நடக்குது. சரியா? மாசி மாதம் வருகிற அமாவாசை அன்றையை ஒட்டி நடக்குது. சரி நேர்களே, சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. வேறு எங்கே சார் தெரியும் அப்படி பார்த்தோம்னா, அது சில வெளிநாட்டில் தான் தெரியுது. தெற்கு அர்ஜென்டினா, தென்னாப்பிரிக்கா, அட்டார்டிகா, இது மாதிரி கண்ட்ரில் தான் நடக்குது. இந்தியாவில் தெரியாது. இருந்தாலும் அதோட தாக்கம் இருக்குது. அதாவது ஜோதிடத்தை நம்புகிறவங்க, வேத ஜோதிடத்தை நம்புகிறவங்க, கிரகங்களை நம்புகிறவங்க, ஆன்மீக வழிபாட்டில் இருக்கிறவங்க, இறைவனை மனப்பூர்வமாக நினைக்கிறவங்களுக்கு இந்த பலன்கள் சேரும். சில பேர் வாதம் பண்ணுவாங்க, நம்ம இந்தியாவில் தான் தெரியல, எதுக்கு நீங்கள் பலன்கள் போடுறீங்க அப்படிம்பாங்க. அப்படி அல்ல. சூரியன் பொதுவான கிரகம், ஒளி கிரகம். அவர் பிரபஞ்சம் முழுக்க அவருடைய ஒளி பரவுது. சூரியன் தான் இருக்கிற நவக்கிரகங்களே நம்பர் 1, நவக்கிரக நாயகன், நவக்கிரக தலைவன். எல்லா கோள்களுமே அவர்கிட்ட இருந்து தான் ஒளியை வாங்கி தன்னுடைய இயல்பை சேர்த்து பூமி கொடுக்குது. அது உதாரணத்துக்கு சொல்கிறோம்னா, சந்திரன் சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் இரவில் கொடுக்குறாரு. சந்திரனுக்கு ஒளியை கொடுக்குறது சூரியன் தான். இது எல்லோரும் படித்தது தான். அதுபோல் ஒவ்வொரு கோள்களுக்குமே சந்திரன், செவ்வாய், குரு, சுக்கிரன், எல்லா கோள்களுக்குமே ஒளியை கொடுக்குறவர் சூரியன் தான். அந்த கிரகங்கள் அந்த ஒளியை வாங்கிட்டு தன்னுடைய இயல்பை சேர்த்து இந்த பூமிக்கு கொடுக்குது. சரியா நேர்களே? இப்போ குரு, ஜூபிட்டர், அவர் ஒளி நல்ல ஒளி, பொன் ஒளி. அதனால தான் அவர் பொன்னானங்கிறோம். குரு கிரகம் சூரிய ஒளியை வாங்கிட்டு தன்னுடைய இயல்பை சேர்த்து இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுக்குது. அந்த ஒளி நல்ல ஒளியாக இருக்குது. அதனால தான் குரு பார்க்க கொடி நன்மை அப்படிங்கிறோம். ஜனன ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒளி தத்துவத்துக்கு சொல்ல வந்தேன். சூரியன் ஒரு ஒளிக்கிரகம், முழுமையான ஒளிக்கிரகம். ஆண்டாண்டு காலமாக ஒளியை கொடுத்துட்ருக்கிறாரு. அந்த சூரியன் ராகு பிடிக்க போகிறாரு, கிரகணத்துக்கு உட்படுறாரு. சரியா? அதை நம்ம ஒரு ஆன்மீக ரீதியாக இதை நம்ம எடுத்துக்கணும். இந்தியாவில் தெரியுது தெரியலை அந்த தர்க்கத்துக்கெல்லாம் போகக்கூடாது. சரி நேர்களே, அதுபோல் சிம்ம ராசிக்கு ராசிநாதன் தலைவன். உங்கள் ராசிக்கு அவன் தான் தலைவன். அவர் தான் வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் போய் மறைகிறாரு. 17 மதியத்துக்கு மேலே நடக்குது. 3:27 மேலே இந்த கிரகணம் நடக்குது. ராகு பிடியில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் வருது. புதன், சுக்கிரன், சூரியன், சந்திரன், இந்த 4 கிரகங்களுமே ராகு பிடியில் வர்றாங்க. நான் டிகிரி வைஸாக சொல்கிறேன். ராகு 15 டிகிரியில் இருக்கிறாரு. ராகு பொதுவாக தனக்கு முன்பின் உள்ள கிரகங்களை 15 டிகிரிக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிறாரு. ராகுக்கு முன்பின் 15 டிகிரிக்குள்ள கிரகங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு முழுமையாக கிரகணம் ஆகும். அப்படி பார்க்கும்போது ராகுக்கு பிடியில் நெருக்கமாக போகிறது யாருன்னா சுக்கிரன், புதன், சந்திரன், இவங்க 3 பேருமே போவாங்க. சூரியன் கொஞ்சம் விலகி இருக்கிறாரு. சரியா? அவர் 4 டிகிரி இருந்தாலுமே கொஞ்சம் விலகி தான் இருக்கிறாரு. இருந்தாலும் ராகு பிடிக்கு போவார். ராகுவோட 11 டிகிரிக்குள்ளே உள்ளே போயிடுவார். ஸோ எல்லா கிரகங்களுமே ராகு பிடிக்குள்ளே போகுது. இதில் ரொம்ப திக்காக போகிறது யாருன்னா சுக்கிரனும் புதனும் தான். சரியா? ரொம்ப அவங்க ராகு பிடியில் உள்ளே போகிறாங்க. ராகு பொதுவாக எல்லா கிரகத்தையும் பிடிச்சிருவார். தனக்கு முன்பின் உள்ள கிரகங்களை 20 டிகிரிக்குள்ளே பிடிப்பார். 15 டிகிரிக்குள்ளே நல்லா பிடிச்சிருவார். 10 டிகிரிக்குள்ளே மெர்ஜ் ஆயிரும். ராகு பிடி முன்பின் 10 டிகிரிக்குள்ளே இந்த கிரகம் போச்சுன்னு வச்சுங்களேன், டோட்டலாக சரண்டர் ஆயிரும். அதுதான் கிரகணம் அப்படிங்கிறோம். சூரிய சந்திரனில் மட்டும் கிரகணம் ஆக மாட்டாங்க. எல்லா கிரகங்களும் கிரகணம் ஆகும். இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராகு கூட ஒரு கிரகணம் சேர்ந்துருச்சுன்னா அது தன்னுடைய காரகத்துவத்தை இழந்துரும். இப்போ நீங்கள் சிம்ம ராசி, மேச லக்கணம், நல்ல அமைப்பு தான். லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். மேச லக்கணத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். மேச லக்கணத்துக்கு வேண்டிய கிரகம், சிம்ம ராசிக்கு வேண்டிய கிரகம். மேச லக்கணம், சிம்ம ராசி. செவ்வாய் லக்கணாபதியாக வருவார். லக்கணத்துக்கு வேண்டியவர் வருவார், ராசிக்கு வேண்டியவர் வருவார். இவர் ராகு பிடியில் போய் பிடிச்சிட்டு ராகு பிடியில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா? செவ்வாய் ராகு பிடியில் போயிட்டாருன்னா லக்கணமும் அவுட் ஆயிரும், ராசிக்கு 4, 9 கூடியும் அவுட் ஆயிடுவாங்க. ரொம்ப கஷ்டம். சரியா நேர்களை? இவங்களுக்கு தாய் தப்பன ஆதரவு இருக்காது. சரி, ஆள் இயல்பாக இருக்க மாட்டாங்க, நோய் நொடியாக இருப்பாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படாது.
ஏன்னா லக்னாதிபதி ராகுபடியில் ஆயிடுவார். 8 கூடியவன் ராகுபடிக்கு போகிறதுனால ரொம்ப அவங்களுடைய வாழ்நாளில் நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த கிரகணத்தினால என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு சொல்கிறேன். ஸோ கிரகங்கள் வந்து ராகுபடி கேதுபடிக்கு போச்சுன்னா, கிரகணம் ஆச்சுன்னா அதனுடைய காரகத்துவத்தை இழந்துடும். ராகுபடியில் செவ்வாய் போயிட்டாருன்னா சகோதரன் இழப்பு இருக்கும். செவ்வாய் வந்து சகோதரக்காரகன், சகோதர இழப்பு வரும். இதெல்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே உண்மை, 100க்கு 100 உண்மை. ஜோதிடம் என்கிறது 100க்கு 100 உண்மை. ஜோதிடர்கள் வந்து உண்மையை சொல்லணும், கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணி கரெக்டாக ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும். சரியா நேர்களே? பொது ஜோதிடத்தில் எப்போயுமே நான் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவேன், புள்ளி வாரமாக சொல்லுவேன், டிகிரி வைஸாக சொல்லுவேன். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகே சார், பீடிகளை ரொம்ப போடாத, பலனை சொல்லு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு நீங்கள் சொல்கிற வார்த்தை கேட்குது, மனசில் கேட்குது. 17/2/2026 பிப்ரவரி 17 3:27 கிரகணம் ஆரம்பித்து மறுநாள் காலை 18 7:58 வரைக்கும் நடக்குது. சரியா? இதை வந்து சூதகாலம் அப்படிமோ. சூதகாலம் அப்படின்னா என்னென்னா, அந்த நேரத்தில் வந்து நம்ம எதுவும் கெட்ட பழக்க வழக்கம் செய்யக்கூடாது, இறை வழிபாட்டில் நம்ம மனசை செலுத்தணும், முடிஞ்ச அளவு கவனமாக இருக்கணும். சரியா? இதுதான் வந்து சூதகாலம் அப்படிங்கிறோம். சரி, பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னா, சுருக்கமாக வந்து சிம்ம ராசிக்கு அப்படி சொன்னோம்னா 2 நாளைக்கு வந்து மரியாதை குறையும். நீங்கள் எதிர்பார்த்த மரியாதை இருக்காது. அதே மாதிரி மன உளைச்சல் இருக்கும், சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க, குடும்பத்தில் இருக்க குடும்ப உறுப்பினர், அம்மா அப்பா இல்லை மற்றவங்க விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். மன அழுத்தம் இருக்கும், சண்டை சச்சரவுகள் வரலாம். நீங்கள் கொஞ்சம் ஆணவமாக இருக்கலாம், உங்களோட நடவடிக்கை மற்றவங்களுக்கு ஒரு எரிச்சலை கொடுக்கலாம், ஈகோ பிரச்சனையாக இருக்கலாம். பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், பேச்சால் சில பிரச்சனைகள் வரும். ஸோ சிம்ம ராசினியர்களுக்கு தனிப்பட்ட விஷயத்தில் இதுதான், உங்களோட கோஆர்டினேஷன் நல்லா இருக்காது. அதுமாதிரி மற்றவங்களும் உங்கள்கிட்ட சரியாக கோஆர்டினேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு 2 நாளைக்கு 17 18 17 18 20 மேலே நல்லா இருங்க. 19 கொஞ்சம் அந்த தோசை நிவர்த்தி இருக்கும். சரியா நேர்களே? இது வந்து பொதுவான பலன்கள். அதாவது என்ன, பேச்சில் நிதானம் இருக்கணும், மனம் ஒரு நிலையில் இருக்காது, எல்லாத்துக்கிட்டே ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் எரிச்சல் படுவீங்க, சலனப்படுவீங்க. ஜனன ஜாதகத்தில் நான் சொல்கிற கிரகங்கள்லாம் கெட்டு போகாமல் இருந்துச்சுன்னா ஓரளவு பலன்கள் நல்லாயிருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 5 கிரகம் வந்துருச்சு, 6 கிரகம் வந்துருச்சு. சூரியன், சுக்கிரன், சந்திரன், புதன், ராகு, கேது, 6 கிரகங்களுமே நல்ல நிலைமையில் இருக்கணும். 6 கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருக்காது. ஏதோ ஒரு கிரகம் கெட்டு போய் ஒரு ஆதிபத்தியில் இருக்கும், அந்த ஆதிபத்தியத்தில் பிரச்சனை வரும். இதுதான் தனிப்பட்ட ஜோதிட பலன். அது உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். சூரியன் கெட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், மனதாலும் உடலாலும் கெட்டு போயிடுவீங்க. மனம் ஒரு நிலையில் இருக்காது, உடல் நிலையில் இருக்காது, டென்ஷன் ஆவீங்க, மன அழுத்தம் இருக்கும். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கூடும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உடல்நலத்தை பார்த்துக்கணும். ராசிக்கு 3 10 கூடியவன் பாதிக்கப்படுறாரு. தைரிய வீரிய சனாபதியும் கர்ம சனாபதியும் பாதிக்கப்படுறதுனால தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கவனமாக இருங்க. 2 நாளைக்கு கவனமாக இருங்க. சரியா? 3 நாள் கூட வச்சுக்கலாம். 17 18 19 19 மேலே சந்திரன் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். அடுத்து உங்களுக்கு இதுதான் வரும், சந்திராஷ்டமம் தான் வரும், சனி கூட போய் சேருவார். சரியா? அதுவும் பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவு அவர் சனி பகவானுக்கிட்ட போய் கொஞ்சம் நியூட்ரல் ஆவார். எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்தடுத்து நடக்கிற நாட்கள் சரியில்லை உங்களுக்கு. 17 18 19 20 21 22 ஒரு 6 நாட்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா அடுத்து சந்திராஷ்டமம் வந்துடும். ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போயிடுவார். ஸோ நல்லா சொல்கிறதா இருந்தால் 17 18 19 தொழிலில் கவனமாக இருங்க, வியாபாரத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக சுக்கிரன் சம்மந்தப்பட்ட தொழில்கள், ஜவுளி கடை, பாத்திரக்கடை, நகைக்கடை, ஃபேன்சி ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அலங்கார பொருட்கள், பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், வாசனை சம்மந்தப்பட்டது, அலங்கார பொருட்கள் சம்மந்தப்பட்டது, பொம்மைகள் செய்கிறது, டெய்லரிங், இது மாதிரி வேலைகள், பெண்கள் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், இதில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். அந்த தொழிலை நடத்துகிறவங்க, அந்த தொழிலில் வேலை பார்க்குற லேபர்ஸ் எல்லாருமே கவனமாக இருக்கணும். பெண்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடம்பிறந்த இளைய சகோதரி, தங்கச்சி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். தங்கச்சி தம்பி விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். இதுதான் குடும்ப உறுப்பினர்கிட்ட வர பிரச்சனைகள். நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, குடும்ப உறுப்பினரில் யார்கிட்ட பிரச்சனை வரும்னா தம்பி தங்கச்சிக்கிட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி ராசிக்கு 2 11 கூடியவனும் பாதிக்கப்படுறாரு. யார்? புதனும் கிரகணத்தில் வருவார். 2ஆம் இடங்கிறது தனஸ்தானம். சில பேருக்கு பொருளாதார நெருக்கடி இருக்கும். சரியா? பேச்சில் குறைபாடு இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும். பேசி பொழிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். டீச்சர் வேலை, வாத்தியார் வேலை, சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, பின்னணி பாடகர்கள், டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, எங்கள் போன்ற ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் சில மன அழுத்தம் இருக்கும், பிரச்சனை வரும். மூத்த சகோதர விஷயத்துலையும் பிரச்சனை வரும். எதிர்பார்த்த லாபம் வராது. ஒரு 3 நாளைக்கு நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு வர வேண்டிய பணமெல்லாம் கொஞ்சம் நின்று தான் வரும். சரியா நேர்களே? அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதுவும் பிரச்சனைனா விட்டுருங்க. சரி, இந்த கிரகணத்தினால நம்ம கொஞ்சம் எழுபறியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சகிச்சு போவோம்னு சொல்லிட்டு சகிப்புத்தன்மையோடு போயிருங்க. 2 நாள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. 17 18 2 நாள் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. கடமைகளை நல்லா செய்யுங்க, பொறுமையாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். சரியா? குறிப்பாக 17ஆம் தேதி இரவு பிரார்த்தனை பண்ணுங்கள். இரவு வந்து வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா
ஸ்நானம் பண்ணுங்கள். ஸ்நானம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். ஏன்னா நடுநிசையில் தான் கிரகணம், முழு கிரகணம் நடக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அவிட்டம் 4ஆம் பாதத்திலிருந்து சதயம் 4ஆம் பாதம் போகிற வரைக்கும் கிரகணம் முழுமையாக இருக்கும். சந்திரன் வந்து 3 டிகிரியில் தான் இருக்கிறார். 3 டிகிரியில் இருந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரி தாண்டணும். அதில் வந்து கிட்டத்தட்ட 22 டிகிரினாச்சும் தாண்டணும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே ஆயிரும். ஸோ அப்படி போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்ன கிழமை நடக்குது சார்னா செவ்வாய்க்கிழமை நடக்குது. சரியா? செவ்வாய்க்கிழமை நடக்குது. பிப்ரவரி 17 செவ்வாய்க்கிழமை நடக்கிறதுனால நீங்கள் இரவு என்ன பண்ணுறீங்கன்னா 7 to 8 வீட்டுக்கு வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமை இரவு 7 to 8 கிரகணம் வந்து ஒரு பாதி போயிருக்கும். ஏன்னா 3:57க்கு நடந்துருச்சு. 4 மணிக்கு வச்சுக்குருவோம். 4லேருந்து 5, 6, 7, 8 ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். 7 to 8 வீட்டில் ஒரு சின்ன வழிபாடு பண்ணிடுங்க. கோயில்கள்லாம் திறந்து தான் இருக்கும். சரியா? நம்ம ஊரில் கோயிலெலாம் திறந்துருக்கும், நட சாத்த மாட்டாங்க. ஏன்னா கிரகணம் இங்கே தெரியல, நட சாத்த மாட்டாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க கோயிலுக்கு போகலாம். சிவன் கோயிலுக்கு போங்க. சரியா? சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே சிவசக்தியை கும்பிட்டு தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க, குரு பகவானை கும்பிடுங்க, எல்லா தெய்வத்தையும் கும்பிட்டுவாங்க, சனி பகவானை கும்பிடுங்க, எல்லாத்தையும் கும்பிட்டுவாங்க. ஆனால் நேரடியாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சூரியன் சந்திரன் பாதிக்கப்படுறதுனால சிவன் கோயிலுக்கு போகிறது தான் சிறப்பு. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மறுநாள் காலையில் 18ஆம் தேதி என்ன பண்ணுங்கன்னா 18ஆம் தேதி வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள். 8 மணிக்கெல்லாம் கிரகணம் முடிஞ்சிடும். வீட்டில் வந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு வந்துடுங்க. வீட்டில் யாருக்கு சார் பூஜை பண்ணணுன்னா மறுநாள் புதன்கிழமை. சரியா? புதன்கிழமை 18ஆம் தேதி புதன்கிழமை வந்து 7 to 8. சரியா? 6 to 8 எடுத்துக்கலாம். 6 to 8 புதன் வரை சந்திர உரை தான் வரும். நல்ல அமைப்பு தான். சரியா? அதனால் 6 to 8க்குள்ளே வீட்டில் வந்து பெருமாளை நமஸ்காரம் பண்ணிடுங்க. பெருமாளை நமஸ்காரம் பண்ணி பெருமாள் மகாலட்சுமி தயாரை கும்பிட்ருங்க. ஏன்னா புதனும் சுக்கிரனும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ 2 வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். 17ஆம் தேதி இரவு சிவன் கோயிலுக்கு போகணும். 18ஆம் தேதி காலையில் வீட்டில் பெருமாளை கும்பிடணும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா 18ஆம் தேதி காலையில் பெருமாள் கோயிலுக்கும் போகலாம். ஸோ 2 நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் சௌகரியப்படாது. சரியா நேர்களே? சார் என்னால் கோயிலுக்கெலாம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. வீட்டிலே கும்பிடுங்க. வீட்டிலே வந்து சிவநாமத்தை சொல்லுங்கள். என்றைக்குன்னா 18ஆம் தேதி வந்து 7 to 8 வீட்டில் சிவபெருமானை வச்சு கும்பிடுங்க. சிவசக்தியை கும்பிட்டு கந்தசஷ்டி கவசம் படிங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து மறுநாள் காலையில் புதன்கிழமை வீட்டில் வந்து பெருமாளை கும்பிட்டுட்டு மகாலட்சுமியோட கவசத்தை சொல்லுங்கள், மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். சுக்கிரனும் புதனும் பாதிக்கப்படுறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா நேர்களே? இந்த 2 நாட்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? கிரகணம் வந்து 17ஆம் தேதி இரவு நடக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து உங்கள் லௌகிய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. சுகத்துக்கங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஒரு நாள் இரவு கொஞ்சம் நல்லபடியாக இருந்தீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கிரகணம் நடக்கும்போது கர்ப்பம் தெரிச்சிச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. இங்கே இதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா நமக்கு தெரியாது என்ன நடக்குன்னு இறைவனுக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த பூமிக்கு வந்து அந்த வேவ்ஸ்லாம் வரும். அந்த சூரிய கிரகணம் சூரியன் நைட்டில் தெரியாது. ஆனால் அந்த சம்பவம் நடக்கிறதுனால அந்த பூமியில் கிரகங்கள்லேருந்து வருகிற வேவ்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கதிர்வீச்சுகள், அது வந்து நல்ல விதமாக இருக்காது. எல்லாமே வந்து விஷம் இருக்கும். ஏன்னா ராகு பிடிக்கிறதுனால சந்திரனுக்கிட்டேருந்து வருகிற வேவ்ஸ், சூரியன்கிட்டேருந்து வருகிற வேவ்ஸ், சுக்கிரன்கிட்டேருந்து வருகிற வேவ்ஸ், புதன்கிட்டேருந்து வருகிற வேவ்ஸ், அந்த வேவ்ஸ் கதிர்வீச்சு வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா கிரகத்திலிருந்துமே கதிர்வீச்சுகள் பூமியை வந்துகிட்டே இருக்கும். அந்த கதிர்வீச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வேத ஜோதிடத்தில் வந்து பார்வை அப்படிங்கிறோம். அந்த கிரகங்கள் எந்த இடத்துல இருக்குது, அதோட பார்வை என்ன அப்படிங்கிறோம். ஜோதிடம்னால என்னென்னா கிரகங்களுடைய அட்ராக்ஷன் அண்டு ரிஃப்ளெக்ஷனாக பார்வை, அட்ராக்ஷனாக ஈர்ப்பு. சரியா? இதை வச்சு தான் ஜோதிடமே சொல்கிறாங்க. கிரகங்களுடைய மூமெண்ட்டில் வந்து இது 2 தான் முக்கியம். அட்ராக்ஷன் அண்ட் ஈர்ப்பு. அட்ராக்ஷனாக ஒன்றுக்கு பிடிச்சிக்கிறது, ஈர்க்கிறது. ரிஃப்ளெக்ஷனாக பிரதிபலிக்கிறது, தன்னுடைய இயல்பை பிரதிபலிக்கிறது. கெட்ட கிரகம் சேர்ந்துச்சுன்னா கெட்டு போய் பிரதிபலிக்கிறது. இப்போ புதன், சந்திரன், சுக்கிரன், சூரியன் இந்த 4 கிரகங்களுமே வந்து கெட்டு போகுது. சரியா? ராகுபிடியில் போகிறதுனால அதிலிருந்து வர கதிர்வீச்சுகள் நல்லா இருக்காது. இந்நேரம் வந்து ஒரு ஆண் பெண் உடல் உறவு கொண்டு கரு உற்பத்தி ஆச்சுன்னா அந்த ஜெனிக்கிறது வந்து நல்ல விதமாக இருக்காது. சரியா? இது வந்து ஒரு ஆய்வுக்குட்பட்டு தான் சொல்கிறேன், நான் ஒரு அனுமானத்திலையும் சொல்கிறேன். அதனால் கிரகணம் நடக்கும்போது என்ன செய்வாங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக மாட்டாங்க. கர்ப்பிணி பெண்களே வெளியே போகக்கூடாதுன்னா ஆண் பெண்கள் வந்து அந்த உறவில் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா கர்ப்பிணி ஏற்கனவே அந்த கரு உருவாகிருக்குது. அந்த உருவாகிருக்கிற கருவுக்கே பிரச்சனை வரும். ஆனால் கிரகண நேரத்தில் நம்ம வந்து ஆணும் பெண்ணு சேர்ந்துருந்தோம்னா அதனால் ஒரு கருவும் பிரச்சனைக்கு உண்டாகும். அதனால் அந்நேரம் தவிர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் இளமறைக்காயாக தான் சொல்கிறேன், பளிச்சுன்னு சொல்லலை. புரிஞ்சவங்களும் புரிஞ்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஒரு 2 நாள் தள்ளி போட்டுருங்கிறேன். குறிப்பாக 17ஆம் தேதி இரவு தள்ளி போட்டுருங்க. 17ஆம் தேதி இரவு தள்ளி போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சரியா? ஏன்னா இதெல்லாம் உண்மை தான். இந்த சம்பவம் நடக்கிறது உண்மை தான். இந்தியாவில் நடக்கலைன்னு நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. சரியா? ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, இந்த பூமியில் நடக்குது.
சரியா, அந்த பூமியில் நடக்குது, அதர் கண்ட்ரீஸில் நடக்குது. பட் அதோடைய தாக்கம் வந்து இங்கே உண்டு. எல்லா கிரகங்களும் இருக்குங்க. சூரியன் மறைஞ்சிட்டாருன்னு சும்மா சொல்கிறாங்க. சூரியன்லாம் மறையலை. பூமி வந்து தன்னுடைய சுற்றுப்பாட்டு வட்ட பாதையில் ஒரு பக்கம் திரும்பிடுது. சூரியன் அதே இடத்துல தான் இருக்கிறாரு. பூமி தான் சுற்றுவட்ட பாதையில் சூரியன் கிட்ட பக்கத்தில் போது தூரமாக வருது. சரியா, பூமியுடைய இந்த பெரிபெரியில் தான் வந்து வித்தியாசம் இருக்க வரைய சூரியன் ஒரே இடத்துல ஆண்டாண்டு காலமாக யுகமாக அப்படி அவர் நின்றுட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறார். பிரபஞ்சத்துக்கு ஒளியை கொடுத்துட்டே இருக்கிறாரு. எல்லா கோள்களும் தன்னை சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருது. இப்போ இந்த மார்கழி, தை, கார்த்திகை, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தைலாம் எதுக்கு மழை காலம் குளிர்காலம்னா சூரியனை விட்டு தள்ளி போயிடும். பூமி வந்து சூரியனை விட்டு தள்ளி போயிடும். சரியா, அதனால தான் ஐப்பசி மாதம் சூரியன் வந்து நீசம் அடைகிறார் துலாமில். அதே சூரியன்கிட்ட பூமி நெருக்கமாக போகும்போது உச்சம் அடைஞ்சிருவார். உச்சம்னா என்ன, பூமி சூரியன்கிட்ட நெருக்கமாக போகும்போது பூமிக்கு வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து சூடு அதிகமாக இருக்கும். சரியா, அதைத்தான் நம்ம வந்து மேச மாதம் அப்படிங்கிறோம். சித்திரை மாதங்கிறோம். மேசத்தில் வந்து சூரியன் வந்துடுவார். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறோம். அக்னி நட்சத்திரம்னு என்ன, பூமி சுற்றுவட்ட பாதையில் சூரியன்கிட்ட நெருங்கி போயிடும். அந்த ஒரு 20 நாட்கள் வந்து ரொம்ப வெப்பம் தாங்க முடியாது, ரொம்ப உருக்கமாக இருக்கும். நம்ம அதை உணர்றோம்ல. ஆனால் அதே மாதிரிங்க ஐப்பசி மாதம் தள்ளி வந்துடுவார், 180 டிகிரி தள்ளி வந்துடுவார். ஏன்னா மேசத்துக்கு 7ஆம் இடம் துலாம். சரியா, துலாம்ங்கிறது ஐப்பசி மாதம். சூரியன் ஒவ்வொரு ராசிக்கு வருது ஒவ்வொரு மாதம். மேசத்தில் இருந்தார்னா சித்திரை மாதம், ரிஷபத்தில் இருந்தார்னா வையாசி மாதம், இப்படி ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு மாதம். ஸோ அவர் வந்து அவர் அதே இடத்துல தான் இருக்கிறாரு. பூமி தான் அவர்கிட்ட போய் தூரமாக வருது. தூரமாக வரும்போது நமக்கு வந்து வெப்பம் குறையுது, கிட்ட போகும்போது வெப்பம் கூடுது. இப்போ வந்து வெப்பம் கூட ஆரம்பிச்சிருச்சு. தை மாதத்துலேருந்து சூரியனை வந்து உத்தராயணத்தில் போகிறாரு. தை டு சித்திரை, மகரம், கும்பம், மீனம், மேசம். அப்படி பார்த்தோம்னா தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதம் உச்சம் அடைஞ்சிருவார். அக்னி நட்சத்திரம். ஓகே நேயர்களே, நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கிறதுனால தான் சூரியனை பற்றி கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ராசிநாதனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் 18ஆம் தேதி இரவு கொஞ்சம் கவனமாக இருங்க. சிவநாமத்தை சொல்லுங்கள். தண்ணியில் விபூதி போட்டுக்கோங்க. சரியா, விபூதி கொஞ்சம் போல போட்டுக்கோங்க. விபூதி போடலாம், இல்லைன்னா துளசி இலை போட்டுக்கலாம். துளசி இலை போட்டு கூட தண்ணி குடிச்சிக்கலாம். துளசி போட்டாலே சிறப்பு தான். குடிக்கிற தண்ணியில் அன்றைக்கி 17ஆம் தேதி இரவு தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா துளசி இலை போட்டுக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து கண்டிப்பாக துளசி இலை போட்டு குடிங்க. அந்த நச்சு போயிடும். சரியா, தண்ணியில் உள்ள நச்சு போயிடும். சாப்பிட்றது வந்து நம்ம எப்படியும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா 4 மணிக்கு ஆரம்பிச்சிருது. ஸோ நைட்டு சாப்பாடு வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். சாப்பிடும்போது நமச்சிவாய நமகன்னு சொல்லி சாப்பிடுங்க. தர்ப்பப்புல்லாம் போட வேண்டாம். அதெல்லாம் ரொம்ப இங்கே சூரிய கிரகணம் தெரிஞ்சால் தான் போடணும். பட் வந்து ஃபுட் பாய்சன்லாம் ஆக போகிறது கிடையாது. தண்ணி ஒரு சாஸ்திரத்துக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா தண்ணிங்கிறது வந்து சந்திரன் வந்து நேரடியாக தண்ணியில் இருக்கிறாரு. அதனால் தண்ணியில் வந்து துளசி போட்டு குடிக்கிறது நல்லது தான். வாய்ப்பு இருக்கிறவங்க குடிங்க, இல்லைன்னா சுத்தமான தண்ணியை குடிங்க. ஆண்களுக்கு ஒன்று சொல்கிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. ஆல்கஹால்லாம் எடுக்காதீங்க. சரியா, ஏன்னா கிரகண நேரத்தில் நம்ம ஆல்கஹால் எடுத்தோம்னா அதோடைய பாதிப்பு உடனே தெரியாது, வயதான காலத்தில் தெரியும். சரியா, அது அந்த கிரக நிலைகளுக்கு ஜாதகத்தில் சரியில்லைன்னா கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்கும். அதனால் ஒரு நாள் ஒத்தி போடுறது நல்லதான். 17ஆம் தேதி 18ஆம் தேதி அந்த ஆல்கஹாலை தவிர்க்கிறது நல்லதான். நான்வெஜ்ஜு தவிர்த்துருங்க. நான் முதலே சொல்லிட்டேன். 17, 18 செவ்வாய் புதன் நான்வெஜ்ஜை தவிர்த்துருங்க. சுத்தபத்தமாக இருங்க. கோயில் குளத்துக்கு போங்க. 3 நட்சத்திரத்துக்குமே தோசை இருக்குது. மகம், பூரம், உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே தோசை இருக்கிறதுனால 14ஆம் தேதி இரவும் கோயிலுக்கு போங்க. 18ஆம் தேதி காலையிலும் கோயிலுக்கு போங்க. 14ஆம் தேதி இரவு சிவன் கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் வச்சு கும்பிடுங்க. 18ஆம் தேதி காலையில் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு விளக்கு போட்டுருங்க. சரியா, கிரகணம் முடிஞ்சு தான் விளக்கு போடணும். சரியா, அதனால் நீங்கள் வந்து ஒரு நாள் கோயிலுக்கு போனாலே போதும். சரியா, நான் உங்களுக்கு வந்து எப்போயுமே வந்து ஈஸியாக தான் சொல்லுவேன், காம்ப்ளிகேஷனாக சொல்ல மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன். அதனால் கிரகணம் முடிஞ்சு மறுநாள் காலையில் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, சிவன் கோயிலுக்கு போனாலும் சரி, விநாயகர் கோயில் போனாலும் சரி விளக்கு போட்டுருங்க. தோசை நிவர்த்தி ஆயிரும். மற்றபடி சார் நான் 17ஆம் தேதி ஊருக்கு போகிறேன் சார், டூர் போகிறேன், வெளியூர் போகிறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு கமிட்மெண்ட் இருக்கும். அவங்களாம் போகும்போது என்ன பண்ணுங்கன்னா விபூதியை மடக்கி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. சரியா, விபூதியை நெத்தியில் பூசிக்கோங்க. சிவாய நமக சொல்லிட்டு காரியத்தை தொடங்குங்க. விபூதி பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லை லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லாதவர்களுக்கு இறைவன் தான் துணை. இறைவன் தான் நம்மளை எங்கே வேணாலும் காப்பார். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, அமெரிக்காவில் இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இறை அருள் தான் உங்களை எங்கேயும் காக்கும். அந்த இறை நம்பிக்கையோடு காரியத்தை செய்யுங்க. விபூதி வந்து மிக அருமருந்தாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா சூரியன் தான் பாதிக்கப்படுறார். சூரிய கிரகணம் தான். சூரியன் வந்து சிவன் அம்சம் உள்ளவன். அதனால் சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதனால் விபூதியை வச்சுக்கலாம். விபூதியோடு இருங்க, வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். விபூதி வந்து முக்கியமானது. திருநீரில் மருந்து இருக்குது தெரியுமா, அதை தினம் அணிந்தால் குணம் இருக்குது புரியுமா சொன்ன மாதிரி திருநீர் வந்து ரொம்ப முக்கியம். மந்திரமாவது திருநீர், சுந்தரமாவது திருநீர், துதிக்கப்படுவது திருநீர், வானவர் மேவது திருநீர். ஸோ திருநீர் வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள். சரியா, நம்மளுடைய சின்னங்களே வந்து விபூதிக்கு வந்து ரொம்ப மதிப்பு இருக்குது. அதனால் அந்த விபூதியை வந்து 17ஆம் தேதி இரவு தூங்கும்போது நெத்தியில் பூசிட்டு தூங்குங்க.
நைட்டில் வந்து நீங்கள் வந்து சிவபுராணம் படிக்கலாம், சிவநாமத்தை சொல்லலாம். ஒரு 10 மணி வரைக்கும் செய்யுங்க. அதுக்கு பிறகு தூங்க போங்க. சரியா நேயர்களே? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பெருசாலாம் இன்னும் கவலைப்பட வேண்டாம். அதுபோக புதன் பாதிக்கப்படுறாரு, சந்திரனும் பாதிக்கப்படுறாரு. ராசிக்கு 12 கூடியவன் பாதிக்கப்படுறதுனால அயன சேன போகத்தை தவிர்த்துருங்க. அதான் நான் முதல்ல சொன்னேன் நான். சரியா? ஏன்னா 12 கூடியவன் சந்திரன், அயன சேன போகத்தை தவிர்த்துங்க. குறிப்பாக வந்து 4 கிரகங்களுமே பாதிக்கப்படுறதுனால எல்லா லக்கணங்களுக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யுது. சரியா? மேச லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே சிம்ம ராசியில் கவனமாக தான் இருக்கணும். சரியா? மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பிள்ளைகளால் சில பிரச்சனை வரலாம். சரியா? பிள்ளைகளால் பிரச்சனை வரலாம். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்க்கு முடியாமல் போகலாம். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இளைய சகோதர விஷயத்தில் பிரச்சனை வரலாம். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க குடும்ப பிரச்சனை, பண பிரச்சனை வரலாம். மனம் ஒரு நிலையில் இருக்காது. சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தில் இருப்பீங்க. சரியா? பேலன்ஸாக இருக்க முடியாது. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அயன சேன போக நல்லா இருக்காது. அலைச்சல் இருக்கும், விரயம் இருக்கும். துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் லாபம் இருக்காது. சரியா? விரயம் இருக்கும். மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வரும். சரியா? இந்த 2 நாளைகளுக்கு. தனுசு லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தகப்பன் வழியில் பிரச்சனை இருக்கும். அப்பாவுக்கு முடியாமல் போகலாம், அப்பா வழி உறவில் பிரச்சனை வரலாம். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதையில் வரலாம். உடலுக்கு முடியாமல் போகலாம். உடல் ரீதியாக சில சம்பவங்கள் நடக்கலாம். எதிர்பாராத சம்பவங்கள் நடந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கலாம். வேலை பார்க்குற இடத்துல வாதங்கள், வீண் வாதங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மேலதிகாரியோட நடவடிக்கையில் பிரச்சனைகள் வரலாம். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மணி உறவு பிரச்சனை வரும். சரியா? கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மணி உறவில் பிரச்சனை வரும். கூட்டுத்தொழில், நண்பர்கள், ஷேர் மார்க்கெட்டு, இணக்கம், இன்டகிரேஷன், சொந்த பந்தம், இவங்க விஷயத்தில் பிரச்சனை வரும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தான் வேலையில் பிரச்சனை வரும். சரியா? உத்தியோகத்தில் பிரச்சனை வரும். தாய்மாமன் விஷயத்தில் பிரச்சனை வரும். உத்தியோகம் பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும். ஸோ ஒவ்வொரு லக்கணத்துக்காரங்களுக்குமே சில விஷயத்தில் அழுத்தம் இருக்கும். சில பேருக்கு உயிர் காரகத்துவத்தில் பிரச்சனை இருக்கும். உயிர் காரகத்துவம்னா என்ன? உறவு முறைகள், அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, மாமா, சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஜடகாரகத்துவம்னா என்ன? வேலை பார்க்குறது, தொழில், வியாபாரம். சரியா? பொருள், பணம், வீடு, மனை, வண்டி, வாகனம், இதில் பிரச்சனை வரும். ஸோ 2மே கலந்து இருக்கும். கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே நேயர்களே? எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? கமெண்ட் பாக்ஸில் சார் நான் வந்து சிம்ம ராசி, நான் வந்து துலா லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து சூரிய திசை நடக்குது, இல்லைனா சந்திர திசை நடக்குது, நான் என்ன செய்யலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவேன். நான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை சொல்லணும். சரியா? சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக எதனாச்சும் ஒன்று நான் கொஞ்சம் கிளாரிட்டியாக சொல்லுவேன். ஏன்னா தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்குமே ஜாதகம் மாறுபடும், கிரக நிலைகள் மாறுபடும். ஆனால் சந்திரன் வந்து உங்கள் ராசியில் தான் இருப்பார். சிம்ம ராசினா ராசியில் தான் இருப்பார். மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. சரியா? ஆனால் எந்த கிரகங்கள் எங்கே இருந்தாலுமே ராகுபடியில் போகும்போது கவனமாக இருக்கணும். அதுபோல் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன் ராகுபடியில் இருந்தாங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த 4 கிரகங்களுமே லக்கண ரீதியாக எந்த ஆதிபத்தியத்தில் இருக்காங்களோ அதோடைய பிரச்சனையை கொடுப்பாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். புதன் ராகுபடியில் இருக்கிறாரு, நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. புதன் ராகுபடியில் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு சார் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடம் ரிஷபத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். வேலையில் பிரச்சனை வரும். வேலை பார்க்குற இடத்துல வார்த்தை பிரச்சனை வரும். வேலை பார்க்குற இடத்துல வாய்ப்போர் இருக்கும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க. யுத்தம் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பேச்சில் நிதானம் இருக்காது, சண்டை சச்சரவு வரும். ஏன்னா 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு கூட இருக்கிறாரு. 6 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன அர்த்தம்? உத்தியோகத்தில் சண்டை வரும். அதே மாதிரி கடன் பிரச்சனை இருக்கும். சரியா? சில பேருங்களுக்கு மற்றதை பார்த்து சொல்லணும். அதெல்லாம் ஜாதகம் பார்க்குற மாதிரி போகிறோம். ஆனால் ஜென்ரலாக சொன்னோம்னா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும், வாயால் பிரச்சனை வரும், பேசுகிறதுனால பிரச்சனை வரும். ஸோ இவங்கெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா புதனும் வந்து ஜனன ஜாதகத்தில் ராகுபடியில் இருக்கிறாரு. @ கோச்சாரத்துக்கும் ராகுபடியில் வராரு. ஸோ கவனமாக இருக்கணும். சரியா? இதெல்லாம் ஒரு காம்பினேஷன். லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? மேச லக்கணம், சிம்ம ராசி. ராசிக்கு வந்து எத்தனாம் இடத்துல இருப்பாருன்னா ராசிக்கு வந்து 8, 9, 10ஆம் இடத்துல இருப்பார். ஸோ தொழிலையும் பிரச்சனை இருக்கும். அந்த வந்துருச்சு பார்த்தீங்களா? தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனை வரும். தொழிலையும் தர்க்கம் இருக்கும். தொழில் பண்ணுற இடத்துலையும் கஸ்டமர்கிட்டயோ கிளைண்ட்டுக்கிட்டேயோ ஏதோ தர்க்கம் பண்ணலாம், ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், வாக்குவாதம் முத்தி போகலாம். இவ்வளோ தாங்க பலன். ஜோதிடங்கிறது ரொம்ப ஈஸி. புரிஞ்சுக்கிட்டோம்னா யார் வேணாலும் பலன்கள் சொல்லலாம். ஆனால் அதை புரிகிறது தான் பெரிய கஷ்டம். சரியா? இறையருள் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். எல்லாம் சேர்ந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். நான் இன்னும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் போதும், 24 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா நேயர்களே? பிப்ரவரி 17, 18 2 நாள் கவனமாக இருங்க. 19ஆம் தேதி நியூட்ரலாக இருங்க. சரியாக போயிடும். அதுக்கடுத்து சந்திராஷ்டமும் வருது. கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்த்துக்கள். எந்த தகவல் இருந்தாலும் கேளுங்க. இல்லாமல் இறைவன் சிம்மராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக.
பட் அட் பர்சன்ட் வந்து உங்கள் ராசிநாதன் வந்து சூரியன் வந்து மகரத்தில் தான் இருக்கிறாரு. மகரத்தில் வந்து ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே பகமப்பட்டு தான் இருக்கிறார். ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் இப்போதைக்கு நல்லா இருப்பீங்க. பிப்ரவரி 17க்கு முன்னாடி ஓரளவு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இருப்பினும் குரு பார்வை இருக்குது. குரு பார்வை வந்து ராகுக்கு இருக்கிறதுனால நிலைமை கண்ட்ரோலாக இருக்கும். குரு தன்னோட 9ஆம் பறவையால் ராகுவை பார்க்குறாரு. யார் கிரகணம் பண்ணுறாரோ அவரை பார்க்குறதுனால நிலைமை கண்ட்ரோலாக இருக்கும். ஆனால் குரு வக்கரமாக இருக்கிறார், அதான் பின்னடைவு. குரு இயல்பாக இருந்தார்னா அவருடைய பார்வை வீச்சு முழுமையாக இருக்கும். அவர் பின்னோக்கி போயிட்டு தான் பார்க்குறாரு. சரியா? நம்ம ஒருத்தரை நின்று பார்க்குறதுக்கும் பின்னாடியே போய்கிட்டு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. பின்னாடியே போய் பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த பார்வையில் கிளாரிட்டி இருக்காது. நின்று பார்த்தோம்னா துல்லியமாக பார்ப்போம். இவ்வளோ தான், ஜோதிடம் முடிஞ்சு போச்சு. சரியா? அதனால் குரு பார்வை இருக்கிறதுனால அனைத்தும் எல்லே மீறாது. சரியா? கட்டுக்குள்ளே தான் இருக்கும். வாழ்த்துக்கள், நல்லபடியாக இருங்க. நன்றி, வணக்கம்.